அந்த புக் எடுத்து ஸ்கிம்மிங் பண்ணு. இப்போ பேஜ் நம்பர் 48 நம்ம பார்க்க போற தலைப்பு பாடல்னு சொல்லிருக்கோம். அந்த பேஜ் தொகை நூல்கள் கொண்டு குஞ்சிகளி, முல்லைக்களி, மருதகளி, நெய்தல்களி, மருதகளி பாடல ஒருத்தர் பாடிப்பார். ஆனா நம்மளுக்கு இந்த எல்லா களி பாடல்களையும் தொகுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நல்ல கொண்டது. அந்த 5 பிரிவுகள் என்னென்ன? குஞ்சிகளி, முல்லைக்களி, மருதகளி, நெய்தல்களி, ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள அன்பு, அறிவு, பண்பு. இது மூணுமே நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அன்பு ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது குழந்தாரை தெரியாமை. பண்படப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்படப்படுவது கண்ணுக்கு செல்லாமை. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம கட்டாயம் உதவும். இரண்டாவது, போற்றுதல் என்பது குழந்தாரை பிரியாமை. நம்ம ஒருத்தவங்களோட அன்பா இருக்கிறோம் அப்படின்னும் போது கடைசி வரலாம் அவங்களோட என்னதான் இருக்கணும், அன்பாதான் இருக்கணும். அன்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல்னா வாழுதல். ஓகேங்களா? புரியுதுங்களா? பண்பெனப்படுவது பாடறிந்து, பாடுறது கிடையாது. நம்ம சார்ந்தோர்கள், நம்மளை விட வயதுல மூத்தவங்க சொல்லக்கூடிய முறைகளை கேட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா சான்றோர். தன்னை பாடறிந்து ஒழுகுதல் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? அதில் எத்தனை பாடல்களை கொண்டது? 150. வெரி குட். எத்தனை பிரிவுகளை கொண்டது? 5 பிரிவுகளை. பிரிவுகள் என்னென்ன சொல்ல பார்க்கலாம்? குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல்களி, லாஸ்ட் ஒன் பாலைக்களி. வெரி குட். இந்த பாடலின் ஒழுங்கல் எந்த தொகை நூலை சார்ந்தது? கலிப்பா. கலிப்பா என்ற பாடல் வகையை சேர்ந்தது. தொகை நூல் எந்த தொகை நூலை சேர்ந்தது? Thank you.